தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. இன்னைக்கான இந்த வீடியோல ரீசெண்டா நம்ம நடந்த குரூப் 4க்கான டெஸ்ட் நம்பர் 16 அதற்கான ஒரு தெளிவான விடை குறிப்பு அப்படின்றது இந்த வீடியோ முழுமையா நம்ம பார்த்துடலாம். இதுல மொத்தம் நம்ம 100 கேள்விகள் அப்படின்றத எடுத்திருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 100க்கு எத்தனை கேள்விகள் நீங்க போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக பொது தமிழ் தேர்வை இந்த சேனல் வழியா நம்மவும் பார்க்கலாம். இப்ப நம்ம உள்ள டெஸ்ட்டுக்குள்ள வந்தாலும் லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வின்றது பாருங்க, பின்வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்க. எழுத்து, அசை, கழித்தலை, அடி அப்படின்றது இருக்கு. எழுத்து, அசை, அதே நேரத்துல அடி என்பது பொது இலக்கணமாகவும் கழித்தலை என்பது தலையினுடைய சிறப்பு இலக்கணமாகவும் இருக்கு. கழித்தலை அப்படின்றதுதான் என்னது, ஒரு ஆட் ஒன்னா இருக்கு, அதாவது பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப பொருந்தாத ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூலில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் கொண்டிருக்கு. எத்தனை இயல்கள்? 9 இயல்கள் அப்படின்றது கொண்டிருக்கு. மூணாவது கேள்வின்றது பாருங்க, சீருக்கேற்ப என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீருக்கேற்ப என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இயல்பு விதியின்படி ரொம்ப பேசிக்காவே இருக்கும். சீருக்கு கூட்டல் ஏற்ப, இதுல இக்கு கூட்டல் ஊ என இருக்கும். இங்க வறுமொழியில உயிர்வரின் உக்குரல், அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய ஈற்றெழுத்துள்ள உக்குரலானது மெய்ய விட்டு ஓடிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? இக்கு மட்டும்தான் இருக்கும். இங்க வறுமொழியில உயிரெழுத்து ஏ என இருக்கு. அப்ப இக்கு கூட்டல் ஏ சீருக்கு ஏற்ப என புணரும். அப்ப இது ஏ என்பதுதான் கரெக்டான விடை. சீருக்கு கூட்டல் ஏற்பதான் சீருக்கு ஏற்ப. நாலாவது கொஸ்டின் பாருங்க, அது எல்லா பருவத்தாராலும் வேண்டி விரும்பிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விரும்பிய நூல் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறளுக்கு ஒரு நிறத்தா இருக்கோ, ஒரு மொழியா இருக்கோ, ஒரு நாட்டா இருக்கோ, ஒரு வகுப்பா இருக்கோ, ஒரு இனத்தா இருக்கோ அப்படின்றது கிடையாது. இது உலகுக்கு பொதுன்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் படிக்க முடியும். வயசு குறைவுல இருந்து வயசு அதிகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா மாந்தர்களாலையும் படிக்க முடியும். அதுதான் திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி பைபிள் எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? அது எப்படி பைபிளை பொறுத்தளவுக்கு திருமறை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அது திருமறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழுடைய ஒரு மறை அப்படின்னு கேட்டோம்னா அது திருக்குறள் தான் குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான குறள் தான் ஒரு விஷயம் தான் திருக்குறள் அப்படின்றது. ஐந்தாவது கேள்வின்றது பாருங்க, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தார் அப்படின்றது. தாய்க்கு முன்னாடி எழுவாய்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் இக்குன்றது வரக்கூடாது. அப்ப தாய் குழந்தையை அப்படின்றது இருக்கு. இந்த குழந்தையை அப்படின்றது இங்க இக்குன்றது, இது ரெண்டுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அப்ப குழந்தையை பாராட்டி சீராட்டி நடுவுல வல்லினம் மிகுந்திருக்கும். அப்ப பாராட்டி சீராட்டி வளர்த்தால், அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. மத்த எந்த இடத்துல இச்சு இருக்காது. அதற்கு தான் சொல்றேன், இந்த இச்சுன்றது வரணும். பாராட்டி சீராட்டி வளர்த்தால் அப்படின்னு வரணும். ஆறாவது கேள்வின்றது பாருங்க, சந்திப்பிலேற்ற தொடரை தேர்க. இப்படி சொன்னால் எப்படி புரியும் என தெரியவில்லை. இப்படி சொன்னால் அப்படின்றப்ப இச்சு வரணும். அப்ப இச்சு எங்க இருக்கு? இது ரெண்டுல, இந்த மூணுல இருக்கு. இப்படி சொன்னால் எப்படி, எப்படி அப்படின்றப்ப இப்பு அப்படின்றது வரணும். அப்ப இந்த ரெண்டுலயும் தான் இருக்கு. எப்படி புரியும் என தெரியவில்லை. தெரியவில்லை அப்ப இயல்பாகவே கசதபா அப்படின்றது மிகுந்திருக்கும். அப்ப இங்கேயும் இத்து அப்படின்றது வரணும். அப்ப இப்படி சொன்னால் எப்படி புரியும் என தெரியவில்லை அப்படின்றது ஆன்சர். 6க்கு சி என்பதுதான் கரெக்டான விடை. 7வது கொஸ்டின் பாருங்க, கணித பாடத்தில் சிறப்படைய செய்வது மிகப்பெரிய தேசப்பற்று செயலாகும். கணித பாடத்தில் சிறப்படைய செய்வது மிகப்பெரிய, இப்போ வந்திருக்கணும், இயல்பாகவே கசதபா வந்திருக்கணும், இதே மாதிரி இச்சு வந்திருக்கணும். மிகப்பெரிய தேசப்பற்று செயலாகும். ஓகே, தேசப்பற்று செயலாகும் அப்படின்னு தான் வரணும். அப்ப 7வதுக்கும் விடை சி என்பதுதான் கரெக்டான விடை. 8வது வினான்றது பாருங்க, சந்திப்பிலேற்ற தொடரை தேர்க. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிதளவுக்கு வயிற்றளவுக்கும் ஈயப்படும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, அதான் கொடுத்திருக்காங்க. அப்ப செவிக்குணவு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? செவிக்கு உணவு. அப்ப செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்றது. அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 9வது கேள்வின்றது பாருங்க, சந்திப்பிலற்ற தொடரை தேர்க. அப்ப அந்த சிறுவன் அப்படின்றது வந்து போனான் இருக்கு, உண்மையை சொல் அப்படின்றது. அப்ப எது கரெக்ட்? வந்த சிறுவன் அப்படின்றதான் கரெக்டான ஒரு விஷயம். சந்திப்பிலேற்ற தொடர் வந்த சிறுவன். 10வது கேள்வின்றது பாருங்க, ஆட் ஒன், அதே நான் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாலடியார் இன்னா 40 கலிங்கத்து பரணி பழமொழி 400. நாலடியார் பழமொழி 400 இன்னா 40 இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்றது அர்த்தம். இது 11 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி அப்படின்றது 11 மேல் கணக்கு நூல்ல 8 தொகை நூல்ல வரக்கூடியது. அப்ப இது எல்லாமே ஒரு செட்டு, இது எல்லாமே மூணுமே ஒரே செட்டு. அப்ப இதுதான் பொருந்தாம மேட்ச் ஆயிருக்கு.
அடுத்து 11வது கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. சிற்றில் சிறுபறை சிறுதேர் நீராடல். சோ சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது இருக்கு. சோ சிற்றில் சிறுபறை சிறுதேர், அதே மாதிரி கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது இருக்கும். ஓகே, அப்ப ஆண் பாலுக்கான ஒரு பிள்ளை தமிழும் கொடுத்திருக்காங்க, பெண் பாலுக்கான பிள்ளை தமிழும் கொடுத்திருக்காங்க. அப்ப சிற்றில் சிறுபறை சிறுதேர்லாம் ஒரே செட்ல இருக்குது, நீரால் மட்டும்தான் என்னது வித்தியாசமா இருக்கு. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 12வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. குறிஞ்சி முல்லை மருதம் காஞ்சி. சோ 4மே திணை தான், அதுல டவுட்டே வேணாம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்றதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னோம்னா நிலத்தை குறிக்கக்கூடிய திணைகளா இருக்கும், இல்ல செயலை அந்த வேலையை குறிக்கக்கூடிய செயல்களா இருக்கும், அந்த திணையா இருக்கும். பட் காஞ்சியும் ஒரு திணை தான். காஞ்சியை பொறுத்தளவுக்கு புறப்பொருள் இலக்கணத்துல வரக்கூடிய ஒரு திணை, அதாவது காஞ்சி பூவை வச்சு காஞ்சி திணையை வந்து குறிப்பிடுவாங்க. சோ அப்ப இது மட்டும்தான் பொருந்தாத ஒன்றா இருக்கு. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 13வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. யாமம் மாலை கார்காலம் வைகரை. மாலை கார்காலம் வைகரை 4மே பொழுதுகளை சொல்றதுதான். பட் யாமம் மாலை சிறுபொழுது பெரும்பொழுது வைகரை அது எல்லாமே ஓகே. கார்காலம்ன்றப்ப மழை காலத்தை குறிக்கக்கூடியது, இது சீசனை சொல்லுது. இது என்ன சொல்லுது, ஒரு நாளுக்குள்ள இருக்கக்கூடிய மாலையா யாமமா வைகரையா அந்த நாளை பிரித்து சொல்லுது. இது என்ன சொல்லுது, ஒரு வருடத்துல இருக்கக்கூடிய கார்காலம் அப்படின்ற சீசனை பிரிச்சு சொல்லுது. அப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணா இருக்கு. 14வது கொஸ்டின் பாருங்க, சுடுச்சோறு ஆடுகொடி வளர் தமிழ் செந்தமிழ். சுடுசோறு ஆடுகொடி வளர் தமிழ் செந்தமிழ். சுடுசோறு சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு அப்படின்னு சொல்லலாம். ஆடுகொடி ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி. வளர்தமிழ் வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ் அப்படின்னு நம்ம 3 காலத்தையும் வச்சு சொல்ல முடியும். சோ காலம் காட்டும் பெயரச்சமாவும் இருக்கு, காலம் கரைந்த பெயரச்சமாவும் இருக்கு. சோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப செந்தமிழ் அப்படின்றது என்ன இருக்கு, செம்மையான தமிழ். செந்தமிழ்னா செம்மையான தமிழ். அப்ப அது வந்து ஒரு பண்பு வந்து சொல்லுது இல்லையா? அப்ப இது வந்து 3ல இது ஒண்ணுதான் என்னது வினைத்தொகை அல்லாம இருக்கு. அப்ப பொருந்தாத ஒண்ணுல டி என்பதுதான் கரெக்டான விடை. 15வது கேள்வின்றது பாருங்க, முத்து கூட்டல் சுடர். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். சோ இயல்பினும் விதியின்படி உயிர்வரின், அதாவது உயிர்வரின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கசதப ஏதாவது உயிரோட சேர்ந்து வருது, வருமொழியுடைய முதல் எழுத்து அப்படின்னோம்னா அது என்ன மிகுந்துரும். அப்ப கசதப வல்லினத்துல கசதப இருக்கு. சோ கசதபல சா வந்திருக்கு. அப்ப முத்துச்சுடர் அப்படின்றது புணர்ந்திருக்கும். 16வது கேள்வி, கயிறு கூட்டல் கட்டில் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. கயிறு கூட்டல் கட்டில் இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இதை நீங்க பிரிங்க முதல்ல, கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்றதுதான் வந்திருக்கணும். ஓகேவா? அப்ப கயிறு கட்டில இப்ப நம்ம எப்படி சேர்க்கணும், கயிறு இதுல பிரிச்சுங்க அப்படின்னோம்னா இற்று கூட்டல் ஊ அப்படின்றது இருக்கும். எப்படி இருக்கும், இற்று கூட்டல் ஊ அப்படின்றது இருக்கும். சோ நமக்கு உங்களுக்கு ஒரு விதி தெரியணும், வல்லின எழுத்துக்கள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது விதின்னு கூட இல்லாம நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன், நான் வச்சுக்கோங்க. வல்லினத்தை பொறுத்த அளவுக்கு கசட தபர அப்படின்றது இருக்குமா, கசட தபர அப்படின்றது இருக்கும். இருங்க சா போட்டுக்கிறேன். கசட தபரல கச தப அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி ஒற்றுன்றது என்ன ஆயிருக்கும் அப்படின்னோம்னா மிகுந்திருக்கும். மிகுந்திருக்கும் அப்படின்னோம்னா வருமொழியில முதல் எழுத்து மிகுந்திருக்கும். இப்ப பார்த்தோமா, முத்து கூட்டல் சுடர்ல சா இருக்கு, அதனால இங்க இச்சு சேர்த்துக்கிட்டோம். இப்ப இதுல எப்படி அப்படின்னோம்னா களிறு கூட்டல் யானையில பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாவும் ராவும் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு, குறிலோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நெடில் வந்தா அதுக்கு விதி இல்ல, தனியாக ஒரு குறில் இருக்கு. சோ இல்ல இரு குறில்களோடு சேர்ந்து வந்திருக்கு, டாவும் ராவும் வந்திருக்குன்ற பட்சத்துல அந்த டாரா அப்படின்றது என்ன பண்ணிடும், இரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம என்ன வச்சிருக்கோம், இற்று கூட்டல் ஊ அப்படின்றது வச்சிருக்கோம். திரும்பி இற்று இருக்கனால என்ன பண்ணிடும், இரட்டும் குறில் இருக்கனால அப்ப கயிற் கூட்டல் இற்று கூட்டல் ஊ கூட்டல் கட்டில் அப்படின்றது வந்திருக்கும். இப்ப சேர்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த இற்றும் ஊவும் சேர்ந்து ரூவாக மாறினும். இங்க ஆல்ரெடி கா இருக்கு. சோ இயல்பாவே வல்லினத்துல கசதப மிக்கும். அப்ப முன்னாடி இக்குன்றத போட்டிருந்தீங்கன்னா எப்படி சேர்ந்திருக்கும், கயிற்று கட்டில் அப்படின்றது வந்திருக்கும். புரிஞ்சா? புரியல அப்படின்னா திரும்பி இதை ஒரு 20 செகண்ட் முன்னாடி பேக்வர்ட் வந்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து கேளுங்க, புரிஞ்சிடும். 17வது கொஸ்டின் பாருங்க, அருநலங்கவினி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அருநலங்கவினி. சோ இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அருமை கூட்டல் நலம் கூட்டல் கவினி அப்படின்றது எழுதணும். ஓகேவா? அருமை கூட்டல் நலம் கூட்டல் கவினி. சரி, ஓகே. இது எப்படி சார் சேரும் அப்படின்னோம்னா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம அருமை நலம் கூட்டல் கவினின்றத ஆன்சர் சொல்லிட்டோம். இது எப்படி புணர்ச்சியில பார்க்கணும், சோ அப்ப மை விகுதி
இருபோதல் விதிப்படி என்ன ஆயிரும், மை விகுதி அப்படின்றது கெட்டுரும். மை விகுதி கெட்டுச்சுன்னா அருநலம் அப்படின்றது சேர்ந்துரும். இங்கிட்டு கவினி அப்படின்றது இருக்கு. அருநலம் கூட்டல் கவினி அப்படின்ற இடத்துல சோ இப்ப நமக்கு ஒரு விதி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மகர ஈற்று புணர்ச்சினா இறுதியில எம் வந்து வந்திருக்கும். சோ அப்ப அருநலம் கூட்டல் கவினின்னு இருக்கு. அப்ப மகர ஈற்று புணர்ச்சியானது இம்மானது கெட்டு காவனுடைய இணை எழுத்து அப்படின்றது என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா சேர்ந்திருக்கும். அப்ப இம் அப்படின்றது கெட்டுருச்சுன்னா அருநலம் கூட்டல் கவினி அப்படின்றதுல இம்மு போயிருச்சு. காவுடைய இனம் எழுத்துன்னு பாத்தீங்கன்னா கா, அதாவது இங்கு. அப்ப அது வந்து இணைந்துரும், அதாவது சேர்ந்துரும். அதுதான் விதியே. அப்ப அரும் நலங்கவினி அப்படின்னு சேர்ந்துரும். அருமை கூட்டல் நலம் கூட்டல் கவினி என்பது. ஓகேவா. அடுத்து 18வது கேள்வின்றது பாருங்க, தண்டளிர் பதம். ஓகேவா. தண்டளிர் பதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தண்டளிர் பதத்தை நீங்க குளிர்ச்சியான பதம் அப்படின்ற எழுத்துக்கோட சேர்த்து வருது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாட்டை பொறுத்தளவுக்கு இருக்கு. இந்த தண்டளிர் பதம் ஒரு சில இடங்கள்ல தாயுமானவர் சொல்லியிருப்பார், குளிர்ச்சியான இடத்தை பற்றி குறிப்பார். பட் பொதுவா தண்டளிர் பதம் எப்படி வரும்னு சொல்றேன், அந்த இடத்துல வரும்போது எப்படி வரும்னு சொல்றேன். சோ தண்டளிர் பதம் அப்படின்றது தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்றது வந்திருக்கணும். ஓகேவா. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். சார் இங்க 3 சொல்லி இன்னும் இருக்கு, பட் இங்க 2 சொல்லி இன்னும் இருக்கு, இங்கேயும் 2 சொல்லி, இங்க 3 சொல்லி இன்னும் இருக்கு. அப்ப இதுதான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வரும். பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்மையான தளிரான பதம் அப்படின்றது அர்த்தம். தன்மைனா இயல்பாக இருக்கிறது. பட் இதுல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றப்ப அது எதை சொல்லும் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்றது சொல்லும். அதனாலதான் தாயுமானவர் எப்படி சொல்லியிருப்பார், கடவுளை குளிர்விக்குவதற்காக தன்னுடைய வரிகள் குறுக்கோப்படுத்ததான் சொல்லப்படுது. அப்ப நீங்க பொதுவாக எடுத்தால் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். பட் இதுல என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த வார்த்தைன்றது தாய்மானவர் லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ அதுல தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஏன் அப்படின்னா அங்க அவர் வந்து தன்மைன்றது குளிர்ச்சியான வார்த்தைகளை வச்சு சொல்லியிருக்காரு. அப்ப குளிர்ச்சியான ஒரு பொருளை தருகின்றதுக்காக கடவுளுக்காக சொன்னாரு. அப்ப தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்றது ஆன்சர் வரணும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின், இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கனால. பட் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் இயல்பான ஒரு தளிர் பதமாக எடுத்தோம்னா அதான் ஆன்சர் இருக்கும். 19வது கேள்வின்றது பாருங்க, விளையாட்டுடையார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விளையாட்டுடையார். சோ இதுவும் ரொம்ப பேசிக் தான். விளையாட்டு கூட்டல் உடையார் அப்படின்றதுதான். அப்ப இதுலயே ஆல்ரெடி என்ன இருக்கும், இட்டு கூட்டல் ஊ அப்படின்றது இருக்கும். இங்க ஆல்ரெடி உயிர் இருக்கு. என்ன உயிர், ஊன்றது உயிர் இருக்கு. அப்ப வருமொழியில் உயிரெழுத்து வரின் நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தானில் உள்ள உக்குரலானது மெய்யை விட்டு ஓடிவிட்டால் இந்த ஊவானது இந்த இட்டுடன் புணர்ந்து டூ என புணர்ந்திருக்கும். அப்ப அது எப்படி வந்திருக்கும், விளையாட்டுடையார் அப்படின்றதான் புணர்ந்திருக்கும். 20வது கேள்வி அப்படின்றது பாருங்க, தேம்பாவணி என்ற சொல்லின் சரியான பிரித்தல்களை தேர்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. தேன் என்பது தேன் உங்களுக்கு தெரியும், பா என்பது அந்த வகை, அணி அதாவது கடவுளுக்கு தேன் போன்ற சுவையுள்ள பாடல்களை கொடுப்பதுதான் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்றது. அதே தேவாரத்தை பிரிச்சுங்கன்னா தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம். சோ அப்போ ஒண்ணு வந்து ஆரம் வாரம்ன்றது, ஆரம்ன்றது மாலையை சூடி கடவுளை வந்து என்ன பண்ணணும், தேன்றது கடவுள், அதுல வந்து டவுட் இல்லை. ஓகேவா. அப்ப கடவுளுக்கு வந்து மாலையை சுற்றி அவருக்கு சிறப்பிக்கணும். ஒண்ணுன்னு அவருக்கான முக்கியமாக இனிய பாடல்களை ஏற்றி சிறப்பிக்கணும். சோ இந்த 2 விஷயங்களும் பாருங்க. இதுல தேம்பாவணின்றது தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரியும். 21வது கொஸ்டின் பாருங்க, குரில் நெடில் வேறுபாடு அறிக. வலை மற்றும் வாழை. வலை என்பது மீன் வலை, இதுல டவுட்டே வேணாம். ஓகேவா. வலை என்றால் மீன் வலை, வாழை என்றால் இளம்பெண். வாழை அப்படின்றது எதை சொல்லுவாங்க, இளம்பெண்ணை வந்து குறிப்பிடுவாங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 22வது கேள்வின்றது பாருங்க, குரில் நெடில் வேறுபாடு அறிக. வலி வாலி. வலி அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னோம்னா துன்பத்தை சொல்லுவாங்க. ஓகே. வலி எதை சொல்லுவாங்க, துன்பத்தை சொல்லுவாங்க. வாலின்றது இந்திரனுடைய மகனை சொல்லுவாங்க. இந்திரனுடைய மகன் தான் வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. வலின்றது துன்பம். அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 23வது கேள்வின்றது பாருங்க, அணுகு அப்படி, அதாவது எதிர்ச்சொல்லை சேர்த்து கேட்டிருக்காங்க. அதனால எதிர்ச்சொல் பார்க்கணும். ஓகே. இது புக்ல அப்படியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே. அணுகு அப்படின்னா சேருன்னு அர்த்தம். அப்ப விலகு. ஐயம்னா பயம், அப்ப தெளிவு அதனுடைய எதிர்ச்சொல். ஊக்கம் அப்படின்றது இருக்கு. ஊக்கம்னா கான்பிடண்டா இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல சோர்வு. உண்மை அப்படின்னா உண்மை, அதுக்கு ஆப்போசிட்ல பொய்மை. அப்படி ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4, 1, 2, 3 என்பதுதான் கரெக்டான விடை. 23வது வினான்றது பாருங்க, குரில் நெடில் வேறுபாடு அறிக. மரி மாறி.
மறி அப்படின்னோம்னா மறித்து நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மறியல் அப்படின்றது என்னது? மறித்து நிறுத்துறது அப்படின்றது அர்த்தம். அப்ப தடுத்தல் அப்படின்றது இருக்கு. எங்க தடுத்தல் இருக்கு? ரெண்டுலயும் தடுத்தல் அப்படின்னு இருக்கு. மாறி அப்படின்னோம்னா வேறுபடுதல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? மாறி அப்படின்னோம்னா டிஃபரன்ஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது அர்த்தம். இப்ப எக்ஸ் ஒய் மாறிலி மாறின்னு பார்ப்போம் இல்லையா? ஏ போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம், சி போட்டுக்கலாம்னு போடுவோம் இல்லையா? அப்ப தடுத்தல் மற்றும் வேறுபாடுதல் அப்படின்றது ஆன்சர். 25வது வினா அப்படின்றது பாருங்க. சோ குறில் நெடில் வேறுபாடா இருக்க மண் மான். சோ மண் மான் அப்படின்றது இருக்கு. மண்ணை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியும், மண் என்பது மன்னனை குறிக்கும். மண் என்பது மன்னனை குறிக்கும். மன்னன்னா இங்க யார் இருக்கா? தலைவன். மான் அப்படின்ற இடத்துல அது அந்த விலங்கை குறிக்கக்கூடியது. அதனாலதான் மான்னா விலங்கு. அப்ப தலைவன் விலங்கு அப்படின்றது ஆன்சர். அடுத்து 26வது வினான்றது பாருங்க. வலி வலி வலி. சோ 3 லகரங்களையும் கொடுத்திருக்காங்க. பொது லகரம், சிறப்பு லகரம், அதுக்கப்புறம் வகர லகரம். சோ இது எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ இதை பொறுத்தளவுக்கு ஒளி வேறுபாடு இருந்து நம்ம சரியான சொல்ல அப்படின்றது இருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் வளிமண்டலம், வலினா காற்று மண்டலம். அப்ப காற்றுன்றது நடுவுல வருது, இங்க இங்க அப்படின்றது இருக்கு. அப்ப 2 ஆப்ஷன் தான். வலி அப்படின்றது துன்பம் அப்படின்றது. சோ அப்ப துன்பம் காற்று, இதுல நெறின்றது வராது. வலினாதான் நெறி. அப்ப 3வது நெறின்றது இருக்கு. அப்ப துன்பம் காற்று நெறி என்பதுதான் கரெக்டான விடை. 27வது கொஸ்டின் பாருங்க. அலை என்றால் புற்று என்ற பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இலை என்றால் இலைத்தல், இலைப்பாறுதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கலை அப்படின்றது அழகு அப்படின்றதா இருக்கும். விலை அப்படின்றது உருவாக்கு, விளைத்தல் அப்படின்றது இருக்கும். சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்பது சி என்பதான். 3, 4, 2, 1 என்பதான் கரெக்டான விடை. 28வது வினா அப்படின்றது பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க. அழகு 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 அப்படின்றது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அழகு அப்படின்றது என்ன அழகு? இப்ப கொக்கின் அழகு அப்படின்னு சொல்லலாமா? கொக்கின் அழகு அப்படின்றப்ப அதனுடைய மூக்க சொல்லுது. அப்ப கொக்கின் அழகுனா பறவையின் மூக்கு. இதை மட்டும் எடுத்தாலே போதும், மத்த எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதுல அழகு அப்படின்றது எதை குறிப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பறவையை குறிப்பிடும். இதுல அழகுனா வனப்பு அப்படின்றது அர்த்தம். அழகுனா வனப்பு அப்படின்றது அர்த்தம். இது வந்து பொருத்துக்களே கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல பொருத்தமான விடையிலையும் கொடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப 28க்கு பி என்பதுதான் கரெக்டான விடை. 29வது வினான்றது பாருங்க. உலை வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார். உலை அப்படின்றப்ப எதை சொல்லுது அப்படின்னோம்னா உழைப்ப சொல்லுது. யாருடைய உழைப்பு? உலை என்றால் உழைப்ப சொல்லுது. அதுக்கப்புறம் உலை அப்படின்றப்ப எதை சொல்லுது? சேர சொல்லுது. உழைப்பு மற்றும் சேரு. 30வது வினான்றது பாருங்க. திணை ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. திணை என்றால் நமக்கு தெரியும். திணை என்றால் ஃபர்ஸ்ட் என்னது? அவங்க மக்கள் வாழக்கூடிய திணை, புறப்பொருள்ல வரக்கூடிய திணைகள். சோ அப்ப அதுல அந்த மக்கள் வாழக்கூடிய திணைனா மக்கள் ஒழுக்கமாக வாழ்றவங்க. அதனாலதான் ஒழுக்கமா வாழ்றதுனாலதான் அதை பிரிச்சு பகுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப திணை என்றால் ஒழுக்கம் அப்படின்றது அர்த்தம். இந்த திணை என்றால் தானிய வகை அப்படின்றது அர்த்தம். அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 31வது வினா அப்படின்றது எடுத்து பாருங்க. முன்னாள் மற்றும் முன்னாள் ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்க. சோ முன்னாள் அப்படின்றது 3 நாள், முன்னாள் அப்படின்றது முந்தைய நாள். முன்னாள் முதலமைச்சர் வந்தார் அப்படின்றப்ப இந்த முந்தைய நாள்னு இல்ல, முன்னாள் அப்படின்றப்ப ஆக்சுவலி இந்த முன்னாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. லாஸ்ட்ல லகரத்தை பொறுத்தும் இந்த முன்னாளும் இருக்கும், அதே நேரத்துல இந்த முன்னாளும் இருக்கும். சோ அதையும் ரெண்டுத்தையும் நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சில இலக்கியங்கள்ல வரக்கூடியதா இருக்கும். ஓகேவா? அப்ப முன்னாள் அப்படின்னா 3 நாள், முன்னாள் அப்படின்றது முந்தைய நாள். 32வது வினான்றது பாருங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்ற பெயர். இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் உரையாற்றினான். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். காலை வீட்டு தோட்டத்தை பார்க்க தோழியை அழைத்தாள். காலை வீட்டு தோட்டத்தை பார்க்க தோழியை அழைத்தாள் அப்படின்றது இருக்கு. சோ பறந்து விரிக்கும் கடலுக்கு என்ன சொல்லுவாங்க? பறவை அப்படின்ற ரா வந்து இந்த ரகரம் அப்படின்றது வந்திருக்கணும். இதுல உரையாற்றினான் இந்த ரை அப்படின்றது வந்திருக்கணும். இதுல அழைத்தாள் அப்படின்றது இந்த லை அப்படின்றது வந்திருக்கணும். இதுல ஊருக்கு சென்றார் எல்லாமே கரெக்டா இருக்கு. மொத்த தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 33வது வினான்றது பாருங்க. வளம் ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்க. ஒரு வளம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளம், வலப்புறம், வலது, வலப்பக்கம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த இதுதான் வளம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த வளம் அப்படின்றது என்ன சொல்றாங்க? செழிப்பு அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அப்ப வலப்புறம் செழிப்பு என்பதுதான் கரெக்டான விடை. 34வது வினான்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. காக்கம் கடவுர் அறி என்பதை நன்றாய் அறிவேன். சோ அறிவேன் அப்படின்றது ரீ வந்து மாறி இருக்கு.
காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, மனம் வீசியது அப்படின்றது வந்திருக்கும். ரைட்டா? முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார்னு வந்திருக்கும், மாறி இருக்கு. திண்மை செய்வது ஒருவருக்கு திண்மையாக அமையாது. சோ இதுதான் கரெக்ட். திண்மை செஞ்சால் அது ஒருவருக்கு திண்மையாக அமையாது. அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 35வது வினான்றது பாருங்க. ஒரு சொல்லில் உள்ள சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற சொற்கள் பொருள் தருவது புறச்சுட்டு எனப்படும். சோ இப்ப அகச்சுட்டை பொறுத்தளவுக்கு இப்ப அந்த, அது அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு இது எடுத்துட்டோம்னா அது வராது. ஓகேவா? இப்ப அதை பொறுத்தளவுக்கு, அதாவது புறச்சுட்டை பொறுத்தளவுக்கு அந்த அந்த நீங்க சுட்டெழுத்தை நீக்கினாலும் சரி, அதுல ஒரு எழுத்தை நீக்கினாலும் அந்த இது இருக்குன்னா அர்த்தம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதுதான் புறச்சுட்டு. இதுதான் அதனுடைய விதியே. 36வது கேள்வின்றது பாருங்க. தன் வடிவத்தில் மாறி வரும் சுட்டு எழுத்திற்கு டேஷ் என்று பெயர். தன்னுடைய வடிவத்துல மாறி வரக்கூடிய சுட்டு எழுத்திற்கு மாறிடுச்சுனாலே திரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதனுடைய பேர் சுட்டு திரிபு என்பது அர்த்தம். 37வது வினான்றது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்க. அவன், அவ்வீடு, அவள், அது அப்படின்றது. சோ அவன், அவ்வீடு, அவள், அதுல என்ன இருக்கு? அவ்வீடு என்பதுதான் பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. 38வது வினான்றது பாருங்க. அவனா, அவளா, எப்படி, என்ன. சோ இதுல பொருந்தாது அப்படின்றப்ப என்ன அப்படின்றதுதான் வந்திருக்கும். 39வது வினான்றது பாருங்க. ஒரே இனத்தை கொண்ட ஆயுத எழுத்துக்கள். ஒரே இனத்தை கொண்ட ஆயுத எழுத்துக்கள் அப்படின்றது இடையின எழுத்துக்கள். ஓகேவா? சரி, ஒரே இனத்தை கொண்ட எழுத்துக்கள். ஓகேவா? ஆயுத எழுத்து அப்படின்றது இனமே கிடையாது அதற்கு. அதே மாதிரி இடையின எழுத்திற்கும் இனமே கிடையாது. ஓகேவா? அந்த இடையின எழுத்துக்களான ஆறுக்கும் அது எல்லாமே ஒரே இனம். பட் அதற்கு இணை எழுத்துக்கள், அதாவது நட்பு எழுத்துக்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. 40வது கேள்வின்றது பாருங்க. பின்வரும் நோற்றுள் எது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தரும்? ஏ என்பதுதான் அது. ஓகேவா? இப்ப ஏ என்பதற்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்ப எங்கே இருக்கிறாய், எங்கே அப்படின்றது குறிப்பிடுறோம். இப்ப கடைசியில இருக்கக்கூடிய இக்கு கூட்டல் ஏ அப்படின்றது வந்திருக்கு. ரைட்டா? அப்ப கடைசியில வந்து பொருள் தந்துருச்சு. ரெண்டாவது ஏன் செய்கிறாய், ஏன்னு முதல்ல வந்துருச்சு. அப்ப ரெண்டுமே வந்து பொருள் தரக்கூடியது ஏ என்பதுதான். 41வது கொஸ்டின்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழை திருத்துக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அன்று. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படின்றது சூப்பர். இது எல்லாமே ஓகே, பன்மையில வந்திருக்கு. அன்று என்பது ஒருமை அப்படின்றது சொல்லிட்டேன். அப்ப இதுலயே பன்மைக்கு அல்ல அப்படின்னு வந்துருக்கும். அப்ப இதுதான் அல்ல. இதை செக் பண்ணி பாருங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? 42வது வினான்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழையானதை தேர்க. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். இதுல வந்து தலைவர், அதாவது பதவி, தகுதி, வயது அடிப்படையில ஒருமையை பன்மையாக்கி கொள்ளலாம். அப்ப தலைவர்னு ஒரு சிங்குலரா இருந்தாலும் தமதுன்றப்ப அது என்ன பண்ணலாம்? அதை வந்து பன்மையாக்கி கொண்டு தமதுன்னு சொல்லிக்கலாம். அப்ப மாணவன் தனது, ஓகேவா, கையால் பெற்று கொண்டான். மாடுகள் தனது தலையை ஆட்டியது. மாடுகள் அப்படின்றதற்கு தனது தலையை ஆட்டின அப்படின்னு வந்துடும். தமது தலையை ஆட்டின அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னோம்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஓகேவா? 43வது கொஸ்டின்றது பாருங்க. அகரவரிசைப்படுத்துக. சைக்கிள், சூளாமணி, சோம்பல், சொல்மாலை, சேர்லாதன், செய்யுள் அப்படின்றது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னோம்னா சூளாமணி அப்படின்றது வரணும். ஓகேவா? சூளாமணில இச்சு கூட்டல் ஊ அப்படின்றது இருக்கு. ஓகேவா? முதல்ல அதற்கான உயிரெழுத்துக்கள் இருக்கா அப்படின்றது பாருங்க. எதுவும் இல்ல. அதற்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யுள். ஊக்கு அப்புறம் இச்சு கூட்டல் ஏ அப்படின்றது இருக்கு. செய்யுள் அப்படின்றது இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஏ அப்படின்றது இருக்கு. சேரலாதன். அப்ப 5. அப்ப 2, 6, 5 எங்க இருக்கு? இதுலதான் இருக்கு. 2, 6, 5, 3, 4, 3 தான் கரெக்டான விடை. இதை வச்சு நீங்க ஆப்ஷன்றது எடுத்துடலாம். 44வது வினா அப்படின்றது பாருங்க. வயல், தொலைவு, அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொருள் காண்க. செய்க்கும் சேய்க்கும் கொடுக்கணும். ஓகேவா? செய்யினா என்னது? வயல் அப்படின்றது. சூப்பர். செய்னா சேய்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செய்மைனா செய் தொலைவு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்ப வயல், தொலைவு என்பது அர்த்தம். 45வது கொஸ்டின்றது பாருங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை. சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்றப்ப யார் சொல்றாங்க அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஔவையார் வந்து சொன்னதான் சாதி இரண்டொழிய வேறில்லை. 46வது வினான்றது பாருங்க. சரியான பொருளை தேர்க. வன்மை, வன்மை ரெண்டுல எது சரியானது? வன்மை, இந்த வன்மை எதை சொல்லுது அப்படின்னா கொடைத்தன்மை. இதுல வன்மை, வன்மையான ஆட்சி, வன்மையான சொல் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா? கொடுமையான சொல், கொடுமையான ஆட்சி அப்படின்றது குறிப்பிடும். அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 47வது வினா அப்படின்றது பாருங்க. பேச்சு வழக்கில் அமைந்த சொற்றொடரை எழுத்து வழக்காக மாற்றுங்க. 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான் அப்படின்னு அந்த ஒரு பாடல் இருக்குல்ல. 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான் அப்படின்னா 2னா 2 அப்படின்றது இருக்கும். அப்ப
குடம், தண்ணினா தண்ணீர் இல்லைன்னா தண்ணி ஓகேதான், ஊத்தினா ஊற்றி, ரெண்டே இரண்டே பூ பூத்ததாம் அப்படின்றது இருக்கணும். ஓகே, பூ பூத்ததாம் அப்படின்றது இருக்கணும். அப்ப பூத்தது, அப்ப 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்தது அப்படின்றதான் கரெக்டான விடை. 48வது வினான்றது பாருங்க, மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்க. இருசக்கர வண்டிகள் பழுது, ஓகேவா, பழுது பார்க்கப்படும், பழுது பார்க்கப்படும். நாள்தோறும், நாள்தோறும் பகல் காட்சி உண்டு, உண்டு. வரந்தரு விநாயகர் கோயில், வரந்தரும் விநாயகர் கோயில், அதான் வரம் தரும், எல்லாமே கரெக்டா இருக்கு இல்லையா, வரம் தரும் தான் வரந்தர், ஓகேவா, விநாயகர் கோயில். அவனும் என்னுடைய நண்பன், அவனும் அப்படின்ற இந்த நான் வந்திருக்கணும், அவனும் என்னுடைய நண்பன், இதுவும் தப்பு தான். அப்ப எது கரெக்ட், சி என்பதான் கரெக்டான விடை. 49வது வினா அப்படின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் பிழையான தொற்றை தேர்க. இது எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது அப்படின்றது இருக்கு, இது எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது அப்படின்றது இருக்கு, இது படை வீரர்கள் செல்லும் ஒரு பாதை, அது எனக்கு தெரியாது. சோ இதுல பிழையான தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது. ஏன் சார் அப்படின்னா, இது அப்படின்றது வரக்கூடாது, இது, அது, இதுல அக்கு நடுவுல வந்திருக்கணும், ஏன்னா இங்க உயிரெழுத்து வந்தால். அப்ப இதுதான் தவறான ஒண்ணு. அவங்க என்ன கேட்கறாங்க, பிழையான தொடர் தான் கேட்கறாங்க. அப்ப என்பதுதான் கரெக்டான விடை. 50வது வினான்றது பாருங்க, அகர வரிசைப்படுத்தணும். சோ அகர வரிசையை பொறுத்த அளவுக்கு முதல்ல உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து நீங்க கடைசியில இருக்கக்கூடிய அவ்வு வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அக்குல இருந்து ஆரம்பிச்சு இக்குல இருந்து திரும்பி இன்னு வரைக்கும் எல்லாமே பார்க்கணும். இந்த வரிசைப்படிதான் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். அப்ப முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏரி குளங்கள் அப்படின்றதுல உயிரெழுத்து அப்படின்றது இருக்கு. அப்ப ஏரி குளங்கள் தான் முதல்ல வரணும். அப்ப முதல் ஆப்ஷனை எடுத்துருக்கலாம். ஏரி குளங்கள் அப்படின்றது முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இக்கு இங்குச்சுல எது ஃபர்ஸ்ட் வருது, தகர பந்தல், ரெண்டுமே கரெக்ட். ஏரி குளங்கள், தகர பந்தல், மலை அதுக்கப்புறம் அடுத்து. அதுக்கப்புறம் வாரி தூவுமா வானமா வரும், வா வா ரெண்டுமே ஒண்ணு. ரா முதல்ல வருதா, நா முதல்ல வருதா, ராதான் முதல்ல வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் இற்று இன்னுலதான் என்ன வருது, நா வருது. அப்ப வாரி தூவும் வானம், பி என்பதான் கரெக்டான விடை. 51வது கேள்வின்றது பாருங்க, ஒருத்தான் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. ஒருத்தான் அப்படின்றது ஒரு அப்படின்றதனுடைய வேர் சொல், ஒருத்தான்னா ஒரு அப்படின்றது அர்த்தம். 52வது வினா அப்படின்றது பாருங்க, அகல் என்ற சொல்லின் பெயரச்சத்தை தேர்க. அப்ப ஆ அப்படின்றது இருக்கணும், ஓகே. பெயரச்சம் அப்படின்னா ஆ அப்படின்றது இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் அகழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்றது வரணும், ஓகேவா. ஒரு பெயரை கொண்டு முடியணும், அதே நேரத்துல ஆ என்ற ஒரு விகுதியோட பெற்றிருக்கணும், அகழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள். அப்ப சி என்பதன் கரெக்டான விடை. 63வது கொஸ்டின் பாருங்க, கொல் என்பதன் தொழிற்பெயரை தேர்க. கொல் என்பதன் தொழிற்பெயர், கொல்னா கொலை அப்படின்றது அர்த்தம், ஓகேவா. லை அப்படின்ற ஒரு விகுதியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் கொல், அதாவது கொலை அப்படின்ற தொழிற்பெயர். 54வது வினா அப்படின்றது பாருங்க, கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. வினையாளனையும் பெயர்னா எந்த விஷயத்தையும் குறிப்பிடாமல் அந்த விஷயம் அல்லது அந்த வினையை செய்த அந்த நபரை குறிப்பிடணும். அப்ப யார் வந்திருக்கும் அப்படின்னா கொடுத்தோர் என வந்திருக்கணும். 55வது வினான்றது பாருங்க, வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. அப்ப அதே மாதிரிதான் வாழ்ந்தவர் இல்ல அப்படின்னோம்னா வாழ்ந்தவருடைய வாழ்ந்தான் அப்படின்னு வந்தா அது என்னது, வினையாளனையும் பெயரா வந்திருக்கணும். வாழ்க அப்படின்னு வந்தா அது வியங்கோல் வினைமுற்றா இருந்திருக்கும். வாழ்ந்த அப்படின்னு வந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும், பெயரச்சமா வந்திருக்கும், ஓகே. அப்ப வாழ்க்கை கை என்ற விகுதியுடன் சேர்ந்து வந்திருக்குது. வாழுதல் அப்படின்றதுதான் வாழுதல், அல் விகுதி தான் வரணும். இப்ப கை, கொலை, அப்ப அந்த இதுல எல்லாம் விஷயம் வந்திருக்கும் அப்படின்னோம்னா அல் விகுதியோட சேர்ந்து வந்திருக்கணும். அப்படி வந்தாதான் அது என்ன, தொழிற்பெயர். அப்ப வாழ்க்கைனா வாழுதல் அப்படின்ற அல் விகுதி இருக்கு. அப்ப டி. 56வது வினான்றது பாருங்க, விலங்கு, விளக்கு இரு வினைகளின் பொருள் இருந்து சரியான பொருளை தேர்க. விலங்கு அப்படின்றது எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி விலங்கு இல்ல விளக்கு அப்படின்றது இருக்கு. சோ அப்ப விளக்கு அப்படின்னோம்னா விலகி இருத்தல் அப்படின்றது அர்த்தம். விலகி இருத்தல் அப்படின்னோம்னா பிரித்தல் அப்படின்றது அர்த்தம். விளக்குனா விவரித்தல், விளக்குக. இப்ப உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது விளக்குக அப்படின்ற கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, 2 மார்க் 5 மார்க், அப்ப விவரித்தல் அப்படின்றது அர்த்தம். அப்ப என்பதான் கரெக்டான விடை. 57வது வினான்றது பாருங்க, உரி, உரி இரு வினைகளின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. உரி அப்படின்னோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கலற்று அப்படின்ற அர்த்தம். உரிதல் அப்படின்றது இருக்கும் இல்லையா, உரிதல் அப்படின்றது எதை சொல்றாங்க, கலற்று அப்படின்றது அர்த்தம். இதுல உரி அப்படின்னோம்னா தூக்கு அப்படின்றது அர்த்தம். உரினா என்னது, தூக்கு. அப்ப பி என்பதான் கரெக்டான விடை. 58வது வினான்றது பாருங்க,
உதித்த என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. உதித்த அப்படின்ற சரியான எதிர்ச்சொல் மறைஞ்சு. இப்ப சூரியன் உதிக்குது அப்படின்னா சூரியன் என்ன பண்ணும், மறைஞ்சிரும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, மறைந்த என்பதான் கரெக்டான விடை. 59வது வினான்றது பாருங்க, தெளிவு என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. தெளிவு அப்படின்னா இப்பதான் நம்ம பொறுத்துக்களை பார்த்தோம், ஐயம் பயம் அப்படின்றதுதான். ஓகே, பய உணர்வு தான் தெளிவுக்கு எதிர்ச்சொல். 60வது கொஸ்டின்றது பாருங்க, பொச்சாப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை தருக. பொச்சாப்பு அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை. அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அப்படின்றது அர்த்தம். 61வது வினா அப்படின்றது பாருங்க, வன்சொல் என்பதன் சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. வன்சொல் அப்படின்னோம்னா இன்சொல். வன்சொல் என்பதன் சரியான எதிர்ச்சொல் இன்சொல். 62வது வினான்றது பாருங்க, பின்வருவனவற்றில் பள்ளம் என்பதன் எதிர்ச்சொல்லை தேர்க. பள்ளம் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் வெறுப்பு. பள்ளம்னா வெறுப்பு அப்படின்றது அர்த்தம். 63வது வினான்றது பாருங்க, பை எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய விடையை தருக. பை அப்படின்றது எதை சொல்லுதுன்னா இளமை. அதனாலதான் பையங்கூழ் அப்படின்றது சொல்றாங்க. பையங்கூழ் இப்ப ஒரு சில இலைகளை அதனுடைய இளமை பருவத்துல கொடுக்கிறது பை அப்படின்றத குறிப்பிடுவாங்க. பையனா இளமை, அதாவது இளமை, கூர்மை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடக்கூடியதா இருக்கும். 64வது கொஸ்டின்றது பாருங்க, தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை. தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. 41 தமிழ் செவ்வியல் நூல்கள் இருக்கு. 41, 42 துணைவினைகள் அப்படின்றது 40 துணைவினைகள். அப்ப 40 துணைவினைகள், 41 செவ்வியல் நூல்கள், 42 ஓரெழுத்து ஒரு மொழி. அப்படியே வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 65வது வினான்றது பாருங்க, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. அதேதான். அப்ப அந்த பையன் இப்போ வந்திருக்கணும். கரெக்டா? அந்த பையனை நன்றாக படிக்க இப்போ வந்திருக்கணும். செய்தல் வேண்டும். செய்தலுக்கு இச்சு வந்திருக்கணும். அப்ப இது எல்லாமே கசதப்பா தான். அப்ப அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும் அப்படின்றதான் கரெக்டான விடை. 66வது கொஸ்டின்றது பாருங்க, வல்லுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வல்லுருவம்னா வன்மையான உருவம். அப்ப வன்மை கூட்டல் உருவம் என்பது பொருள். ஓகேவா? இது பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். அப்போ வன்மை கூட்டல் உருவம் தான் வன்மை வல்லுருவம் அப்படின்றது அர்த்தம். 67வது வினான்றது பாருங்க, மயிலை என்பது எவ்வூரின் மரபு. மயிலைனா மயிலாப்பூர் அப்படின்றது அர்த்தம். 68வது வினான்றது பாருங்க, கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம். கண்ணுக்கு அழகு இது இரக்கம். 69வது வினான்றது பாருங்க, அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். இதுவும் நம்ம இதற்கு முன்னாடி டெஸ்ட்ல பார்த்திருந்தோம். இது ரிவிஷன் டெஸ்ட்னால இதுலயும் திரும்பி வந்திருக்கு. அறிஞர் அடக்கமாக இருப்பார் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். 70வது கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. நா, அதாவது கா, ngா, சா, ஞா, நா மற்றும் நா, மா அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இணை எழுத்துக்கள் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா நா, மா அப்படின்றது வராது. ஓகேவா? தா, நா அப்படின்றது வந்திருக்கணும். சோ பா, மா அப்படின்னு வரணும். சோ அப்ப ரெண்டுமே தப்புதான். அப்ப இதுதான் தவறான ஒரு விஷயம். 71வது வினான்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. 71ல சிங்கம், அஞ்சனம், பட்டம், கண்டம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு இந்த கான்செப்டும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது என்னது அப்படின்னோம்னா மெய்மயக்க எழுத்துக்களா இருக்கும். ஓகேவா? அது என்ன சார் அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஒண்ணுன்னு திரிநிலை மெய்மயக்கம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, திரிநிலை அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரு வார்த்தை ரெண்டு, அதாவது மெய் எழுத்துக்கள் சேராது. இப்ப எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, பட்டம். இப்ப இதை பிரிங்க, பா, இட்டு. ஓகேவா? இதை பிரிச்சோம்னா இப்ப கூட்டலா, அது நமக்கு தேவை இல்ல. சோ இப்ப இத இட்டு கூட்டல் ஆ அப்படின்றது பிரிக்கும். ஒரு மெய்யெழுத்தும் இன்னொரு மெய்யெழுத்தும் சேராது. பட் பட்டம்ல சேர்ந்திருக்கு. இதனுடைய கான்செப்ட் என்னது? மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான லெட்டர் சேர்ந்தா அது என்னது? உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல எப்படி வந்திருக்கா? இப்ப இதுல பாருங்க, சிங்கம், அஞ்சனம், கண்டம்னு இருக்கு. இதுல எல்லாம் எப்படி சார் இருக்கு அப்படின்னா இதுல மெய்மயக்கம் தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, சிங்கத்தை சி கூட்டல் இங்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆன்னா பிரிக்கணும். காவ கடைசியில இம்மு. அப்ப இரண்டு மெய் எழுத்துக்கள் சேராது. பட் இங்க சேர்ந்திருக்கு. சேர்ந்தனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம். பட் இதனுடைய இணை எழுத்து இது சேர்ந்திருக்கு. வல்லினத்தினுடைய இனெழுத்தான மெல்லினம்ன்றது சேர்ந்திருக்கு. சோ அதனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்ப சிங்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம், அஞ்சனம் வேற்றுநிலை மெய்மயக்கம், கண்டம் வேற்றுநிலை மெய்மயக்கம், பட்டம் உடல்நிலை மெய்மயக்கம். அப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணு. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 72வது வினான்றது பாருங்க, பின்வரும் நூற்றுள் எது வேர்ச்சொல் அல்ல அப்படின்றது கேட்டிருக்காங்க. 72ல நடி, ஒரு, தேவா, படி. இதுல தேவா அப்படின்றத வேர்ச்சொல் அல்ல. 73வது வினா அப்படின்றது பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக.
தலை, தலைமுறை. இதனுடைய தலைமுறைக்கு பரன், பறை அண்டு அதனுடைய ஆப்போசிட் பறை. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது பரம்பரை அப்படின்றது வரணும். ஓகேவா? இதற்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த கொஸ்டின்றது பாருங்க 74. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார், உற்றார் அப்படின்றப்போ உறவினர், உற்றார் உறவினர் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. உற்றார் உறவினர். 75வது வினான்றது பாருங்க பொருந்தா சொல்லி தேர்க. அச்சம், மொத்தம், அப்பம். பெற்றம் என்பதுதான் குழுவுக்குறியில இருக்கு. அப்ப பெற்றம் என்பதுதான் ஒரு பொருந்தாத சொல்லாக இருக்கு. 76வது வினான்றது பாருங்க கீழ்காணும் பெயர் சொல்லுங்கள் சரியான அகர வரிசையினை தேர்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அகரம் ஆல இருந்து ஆரம்பிச்சு அவ்வுன்றது வரணும். அதுக்கப்புறம் இக்குல இருந்து ஆரம்பிச்சு இன்னுன்றது வரணும். நடுவுல அக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் போகணும். சோ அப்ப எது ஃபர்ஸ்ட் வருது? கா வந்திருக்கணும். அவங்க உயிரெழுத்து வந்திருக்கா? இல்ல. அப்ப கா வரிசையில கிளி, அதுக்கப்புறம் தா வரிசையில தையல், அதுக்கப்புறம் பா வரிசையில பூனை, அதுக்கப்புறம் மா வரிசையில மனிதன், அதுக்கப்புறம் மாலே உணர்வு மான். அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 77. காந்தியடிகள் டேஷ் அறமாக போற்றினார். காந்தியடிகள் எளிமையை அறமாக போற்றினார். காந்தியடிகள் எளிமையை அறமாக போற்றினார். இதுல எதுல குறிப்பிட்டிருக்கும்னா காந்தியுடைய அந்த சத்திய சோதனை எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும். சோ அது மிக முக்கியமான புத்தகம். அதுல நிறைய விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கும். காந்தி தன்னுடைய சில உண்மைகள்லாம் அதுல வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என அழைக்கப்படுவது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை மற்றும் தமிழின் ஒரே மறை, தமிழின் ஒரே மறை என்று சொல்லப்படுவதும் திருக்குறள் தான். அப்ப பி என்பதான் கரெக்டான விஷயம். 79வது வினா அப்படின்றது பாருங்க இடர் என்னும் எதிர்ச்சொல் காண்க. இடருடைய எதிர்ச்சொல், இடர்னா துன்பம் அப்படின்றது அர்த்தம், அதனுடைய எதிர்ச்சொல் இன்பம். 80வது கேள்வின்றது பாருங்க வாயில் என்பதன் பேச்சு வழக்கு வாசல். வாயில், வாயிலுக்கு வா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, வாசலுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குனே எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அப்படின்றது இருக்கு. சோ அப்பனா அப்பொழுது, அவனுக்கு, 3னா 3, வயசுனா வயது, அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும் அப்படின்றதான் கரெக்டான விடை. 82வது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்க. மீமிசை, நடுமயம், உயர்த்தோங்கி, வாவென்று அப்படின்றது இருக்கு. ஓகே, அப்ப இதுல பொருந்தாத ஒன்று என்னதுன்னா வாவென்று. இது எப்படி சார் பிரியலன்னா, இப்ப மீ என்றாலே மேலே அப்படின்றது அர்த்தம். அப்ப மிசை என்றாலும் மேலே. இப்ப மீ மிசை, நடுனாலும் மையம் தான், மையம்னாலும் மையம் தான், உயர்னாலும் அதான், தோங்கினாலும் அதான். அப்ப வாவென்றுதான் அதனுடைய பொருந்தாத ஒன்று. 83வது கொஸ்டின் பாருங்க எது சரியற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்மங்கொள்ளை, சோளத்தோட்டம், மாந்தோப்பு, பனங்காடு. எது சரியற்றது? சோளந்தோட்டம்ன்றதுதான் சரியற்றது. ஓகேவா? 84வது வினான்றது பாருங்க பொருந்தாத இணையை தேர்க. கோலம் போடு, பானை வனை, பால் பருகு, பழம் தின்னு. அப்ப பால் வனை, அத பானை வனை, பால் என்னது? பருகுதான். அதே மாதிரி பழத்தை தின்னு. அப்ப கோலம் போடு அப்படின்றது வராது. அப்பதான் பொருந்தாத இணையாக இருக்கு. 85வது வினா அப்படின்றது பாருங்க பிழையற்ற தொடரை தேர்க. ஆற்றில் வெள்ளம் பெருகி ஓடின. பிழையற்ற தொடர். ஓகே, ஆற்றில் வெள்ளம் பெருகி ஓடின. மாட்டுடன் ஆடும் மயலில் மேய்ந்தன. கூடையில் 10 பழங்கள் இருந்தது. உலகத்தோடு ஒத்துவாள் என அக்கால முதியவர் கூறினார். ஆற்றில் வெள்ளம் பெருகி ஓடின அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் மாட்டுடன் ஆடும் வயலில் மேய்ந்தன அப்படின்றது இருக்கு. கூடையில் 10 பழங்கள் இருந்தது அப்படின்னு உலகத்தோடு ஒத்துவாள் என அக்கால முதியவர் கூறினார். அப்ப உலகத்தோடு ஒத்துவாள் என அக்கால முதியவர் கூறினார் தான் கரெக்ட். 86வது கொஸ்டின் பாருங்க பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. நான் கண் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும். கண் ஹாஸ்பிட்டல், கண் ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. அப்ப நான் கண் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் தான் கரெக்ட். 87வது வினா அப்படின்றது பாருங்க நாகப்பட்டினம் அப்படின்றது இது என்ன பொருந்தாதுதான். அப்ப நாகப்பட்டினம் நாகை தான், கும்பகோணம்னா குழந்தை தான், உதகமண்டலம்னா ஊட்டி அல்லது உதகை, பட் இதுல புதுகை அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் தவறான ஒண்ணு. அப்ப இதான் ஆன்சர். அப்ப திருநெல்வேலினா நெல்லை தான் கரெக்ட். 88வது கொஸ்டின் பாருங்க திரு ஆலங்காடு என்பதன் மருவு திருவாலங்காடு. திரு ஆலங்காடு என்பது எதன் மருவு? திருவாலங்காடு. இதை வந்து நீங்க புணர்ச்சி விதிகள்லயும் சொல்லலாம். புணர்ச்சி விதிகள்ல நான் உங்களுக்கு சொல்றப்ப சொல்லியிருப்பேன். ஈ மற்றும் அதனுடைய இன எழுத்தான ஐ வரின் எவ்வும் அப்படின்றது பார்த்திருப்போம். ஓகேவா? இப்ப அதே இது ஏனைய உயிர் வரின் வவ்வும் அப்படின்றது பார்த்திருப்போம். இப்ப திரு கூட்டல்
ஆலங்காடு அப்படின்னு இருக்கு. திரு கூட்டல் ஆலங்காடுன்னு இருக்கு. இதை பிரிச்சோம்னா ஊ அப்படின்னு இருக்கு. அப்ப ஏனைய உயிர்வாரின் வவ்வும் அப்படின்றது இருக்கும். அப்ப திரு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆலங்காடுன்னு வரும். இவ்வும் சேர்ந்து ஆவும் சேர்ந்து வா அப்படின்ற மாதிரி திருவாலங்காடு. 89வது வினான்றது பாருங்க. 89ல எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சிரட்டையில் மேல் கஞ்சி வடித்து நீட்டினேன். சரியற்றது கேட்கிறாங்க. மலர்விழி சுபத்தில் எழுதுகிறாள். பேருந்து நிலையம் அருகில் வானவன் பால் குடித்து கொண்டிருந்தான். அப்ப சரியற்றது. இதுல எல்லாமே சரியானதுதான். இதுல பால் பருகி கொண்டிருந்தான் அப்படின்றது வரணும். சோ அது ஒரு சின்ன விஷயமா இருக்கு. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? என்ன இருக்கணும்? சுவரில் அப்படின்றது இருக்கணும். சோ இதுல சுபத்தில்னு இருக்கு. சோ அப்ப இதுதான் சரியற்றது. இதுதான் தவறான ஒரு விஷயம். 90வது கேள்வின்றது பாருங்க. நானோ சொன்னேன் என்னும் தொடரில் உள்ள வினா எழுத்து எங்கு இடம்பெற்றுள்ளது? சொல்லின் இறுதியில இருக்கு. நானோ சொன்னேன் அப்படின்றது இருக்கு. அப்ப நானோ சொன்னேன் அப்படின்றது இருக்கு. 91வது வினான்றது பாருங்க. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் என்பவைகள் எந்த வினை வகையை சேர்ந்தது? இவைகள்லாம் எப்படி இருக்கு? கூட்டு வினையா இருக்கு. ஆசை அப்படின்னா ஆசைப்பட்டேன், 2 வினை இருக்கா? ஆசைப்பட்டேன். கண்டுபிடிக்கிறது ஒரு வினை, பிடித்தார்கள் ஒரு வினை, தந்தி அடிக்கிறது ஒரு வினை, அடித்தேன் ஒரு வினை, முன் அப்படின்றது ஒரு வினை, ஏறினோம் அப்படின்றது ஒரு வினை. அப்ப இது எல்லாமே கூட்டு வினைகள். 92வது கேள்வின்றது பாருங்க. தமிழ் மொழியில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்கு? நான் முன்னாடியே சொன்னேன். தமிழ் மொழியில் 40 துணை வினைகள் இருக்கு, 41 செவ்வியல் நூல்கள் இருக்கு, 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. இதை மறந்துறாங்க. இதுதான் கான்செப்டே. 93வது கேள்வின்றது பாருங்க. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற துணைவினை தொடரில் உள்ள வினையடி எது? நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அப்ப போயிருக்கிறேன் இரு என்பதுதான் இதனுடைய வினையடி. 94வது கேள்வின்றது பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. தலகாணி அப்படின்றது தலையணை, ரைட்டு தான். ஒத்தடம் அப்படின்னோம்னா அவுடதமா கிடையாது. ஓகே, அதான் பொருந்தாத இணை. ஊரணினா ஊரணிதான், பேரனா பேரன் தான். அப்ப ஒத்தடம் அப்படின்றது அவுடதம் கிடையாது. அவுடதம் என்றால் மருந்து. ஓகே, அதனால அர்த்தம் அல்ல. 95வது வினான்றது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்க. கரி அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னோம்னா, கரி என்றால் யானை குறிக்கலாம், கருமை குறிக்கலாம், இறைச்சி குறிக்கலாம், கரும்பு கிடையாது. பொருந்தாதது கரும்பு. 96வது கேள்வின்றது பாருங்க. வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. தமிழ் படி, திருவளர் செல்வன், அது எல்லாமே கரெக்ட் தான். தீமை என கூறினான். அப்ப வல்லினம் மிகா இடங்கள பொருந்தாத ஒண்ணு. இப்ப தீமை என கூறினான் அப்படின்றது வந்திருக்கணும். அப்ப இதான் பொருந்தாதது. அப்ப இதான் கரெக்டான விஷயம். குதிரை தாண்டியது ரைட் தான். 97வது கொஸ்டின்றது பாருங்க. ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். எஸ், இரண்டாம் வேற்றுமை தொகையில தான் மிகாது, பட் இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். கரெக்ட் தான். கூ எனும் நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். 2, 4ல வல்லினம் மிகும். எதா இருக்கணும்? விரியா இருக்கணும். ஓகே, தொகையா இருக்கக்கூடாது, மறைஞ்சு வரக்கூடாது. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அதுவும் கரெக்ட் தான். 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. முன்னாடியே சொன்னேன், 2, 4ல தான் மிகும், 6ல மிகாது. சோ அப்ப அனைத்துமே கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? இதுல எது தப்பு எது தவறுலாம் கிடையாது, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 98வது வினான்றது பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. தாமரை பாதம், மலை கல்லன், எந்த பக்கம், பார்த்த பையன் அப்படின்றது இருக்கு. இதுல சரியான ஒண்ணு என்னன்னா எந்த பக்கம் அப்படின்றதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 99வது வினான்றது பாருங்க. சரியற்றதை தேர்க. சங்க இலக்கியங்கள் 11 மேல்கணக்கு என அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் 11 மேல்கணக்கு தான். கரெக்ட் தானே? சங்க இலக்கியங்கள் அதுக்கப்புறம் இரண்ட காலம், சங்க மருவிய காலத்துல வரதான் 11 கீழ்கணக்கு. ரைட்டா? இரண்ட கால இலக்கியம் என்பது சங்க கால இலக்கியம். இப்பதான் நான் சொன்னேன், இரண்ட காலம் இலக்கியம்னா சங்க மருவிய காலம் அப்படின்றது வரணும். ஓகேவா? அப்ப இதுதான் தப்பா இருக்கு. அப்பதான் சரியற்றதான் கேட்டிருக்காங்க. பி தான் கரெக்ட். பட் எதுக்கும் அடுத்ததும் செக் பண்ணிக்கோங்க. மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுது சங்க இலக்கியம். கரெக்ட். மக்கள் இலக்கியம்னா சங்க இலக்கியம் தான். டி பாருங்க. தமிழின் தொன்மையை சங்க இலக்கியங்கள் மூலம் அறியலாம். அதுவும் கரெக்டா தான். தமிழின் தொன்மையை சங்க இலக்கியங்கள் மூலமும் அறியலாம். சோ 99க்கு பி என்பதான் கரெக்டான விடை. சோ கடைசி தேர்வு அப்படின்றது, அதாவது கடைசி வினா அப்படின்றது பாருங்க. இந்த தேர்வில் உள்ள கடைசி வினா. சோ பொருந்தாத ஒன்றை தேர்க. அம்பரம் அப்படின்றது கூரை, கரெக்ட் தான். தாமம் அப்படின்றது மலர் மாலை, கரெக்ட் தான். அரி அப்படின்னோம்னா இந்திரனா கிடையாது. சோ அரி அப்படின்றது திருமாலை குறிக்கும். ஓகேவா? அப்ப அரினா இந்திரன் கிடையாது. சோ அப்ப இதுதான் தவறா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அணங்குனா தெய்வம் தான். கரெக்ட். அப்ப 100க்கு சி என்பதான் கரெக்டான விடை. சோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு தெளிவான விடை குறிப்புகள் 100க்கும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்துல இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம டீம்ல இருந்தே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க கமெண்ட்ல. இல்ல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வேணும்ன்ற பட்சத்துல உங்களுக்கு
தமிழுக்கு நான் அடுத்த வீடியோல ஸ்டார்டிங்ல வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன கொஸ்டினுக்கான விளக்கம் கொடுத்துட்டு நான் இந்த கொஸ்டின்றதை ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி பொது தமிழுக்குன்னு வாரத்திற்கு ஒரு 3 தேர்வுகள் 2 தேர்வுகள்ன்றது வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்திருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.